தமிழ்நாட்டை என்ன வேணா செய்யறீங்கன்னா உலகம் பூரா விதி இருக்கு. லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட் அனுமதி இல்லாம அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட் எதுவும் செய்யக்கூடாதுன்னு எஸ்டாப்ளிஷ்ட் ரூல் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை வச்ச நடுவர் மட்டும் தமிழ்நாடு அனுமதி இல்லாம நீ ஒரு சுவரை கூட கட்டக்கூடாது இருக்கு. அவங்க மத்திய சர்க்கார் அணைய கட்டுன்னு சொன்னதுனால அவ எல்லா வேலையும் செஞ்சு பணமும் ஒதுக்கி இப்ப அணைய கட்டக்கூடிய ஜாமான்கள்லாம் சேகரித்து வச்சிருக்காங்க. முந்தைய நேரம் படையெடுத்து போய் உடைச்சிட்டு வந்தாங்க சோழர்கள் காலத்துல, நாயக்கமன்னர்கள் காலத்துல. இப்ப நம்ம போக முடியாது. அதுக்காகத்தான் நான் தமிழ்நாட்டு மக்கள் 65 மாதிரி ஒட்டுமொத்தமா கொந்தளிச்சு மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகை போட்டோம் தான் கொஞ்சம் பயம் வரும். தமிழ்நாட்டு மக்களை அப்படி தயார்படுத்தி தான் ஊரூரா போனேன். ஒரு மாசம் நம் கட்சிக்கு ஆதரவு கேட்கல, கட்சி கொடி கட்டல. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா பொங்கி எழுந்து மத்திய சர்க்காரை எதிர்க்க வேண்டும். மத்திய சர்க்கார் அவன் ஊர்ல இருக்கான இடத்துல அவன் தான் அணையை கட்டுவான்னு சொல்றான். என்னை விட வேகமான இளைஞர்கள் வருங்காலத்தில் வருவார்கள். அவன் ஊர்ல இருக்கிறது அவனுக்கு சொந்தம்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை எங்களுக்கு மட்டும் சொந்தம். எங்க ஊர்ல இருக்க டேங்க் தொழிற்சாலை எங்களுக்கு மட்டும் சொந்தம். எங்க ஊர்ல இருக்க என்எல்சி எங்களுக்கு மட்டும் சொந்தம். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கப்பல் படைத்தளம் விஜயநாராயணம் அது தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம். இதே முடிவைத்தான் ரஷ்யாவிலே ஒவ்வொரு உக்ரைன்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேட் எடுத்தது. 15 ஸ்டேட்டும் கடைசியில 15 நாடுகள் ஆயிடுச்சு. இது போக்கு நீடிச்சதுன்னா வருங்காலத்துல என்னை விட வேகமான இளைஞர்கள் வருவார்கள். நீ அவன் ஸ்டேட்ல இருக்கிற அவனுக்கான ஏன் ஸ்டேட்ல இருக்கிறது கூட எங்களுக்கு தான். நீ எல்லாத்தையும் உணவு ஏன் இங்க வைக்கிற? இப்ப நடக்கிறது எம்எல்ஏக்கள் போய் தேவைகளை செஞ்சா அதுக்கே கூப்பாடு போடுறீங்க. நீங்க தானே முதல்ல செஞ்சீங்க. நீ யோகிமா நடந்துட்டீங்களா? எதுக்கு ராமகிருஷ்ணனுக்கு திமுகவிலே சின்னம் போட்டு போட வச்சீங்க? அன்றைக்கு எங்களை இப்படியாவது கருவறுக்கணும்னு நினைச்சீங்க. எங்க கட்சியவே அழிக்கணும்னு நினைச்சீங்க. போட்டி பொதுக்குழு ஏற்பாடு பண்ணீங்க. ஒவ்வொரு பொதுக்குழு வீட்டை போய் 5 லட்சம் தாரம் நீங்க சேலம் போட்டி பொதுக்குழுக்கு வாங்க கூப்பிட்டீங்க. அவ்வளவு பேர் அடிச்சோட விரட்டிட்டு 1250 பொதுக்குழுப்பர்கள் அபிடவிட் போட்டு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வைகோ தலைமையில் தான் இருக்கிறோம் அவங்க கொடுத்த இருக்கான ஆகவே அறுபத்தி திமுகவையே ஒழிக்கிறது மூலம் நினைச்சது நீங்க. ஜனநாயகத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன கல்வி கிடையாது. நான் நேற்று ஒரு வார்த்தை சொல்றதுக்கே அவரு 17ஆம் தேதி எங்களுடைய சங்கொலி பத்திரிகைகள் ஆசிரியர் 32 ஆண்டு நிறைவடையும். அதுக்கு கிண்டு ராம், நக்கீரன் கோபால், மார்க்சிஸ்ட் கட்சி எஸ்.ஏ. பெருமாள், இப்படி முக்கியமான பத்திரிகையாளர்கள் இவங்களை எல்லாம் அழைச்சிருக்காங்க. சகோதரர் ரவிக்குமாரை அழைச்சிருந்தார். அவர் வரதா சொல்லி இன்விடேஷன் ரெடி ஆகி கொடுத்தது. ஒரு கமெண்ட் சொன்னதுக்காக அவர் நேற்று போன் பண்ணி நான் வர்றதுக்கு முடியாது, எனக்கு முக்கியமான வேலை டெல்லியில் இருக்காரு. ரவிக்குமார் ரொம்ப மதிக்கிறவன். அவர் இதுல அவர் தலைவரை பற்றிய நான் சொன்ன கமெண்ட்டுக்காக அவர் நான் அந்த விழாவுக்கு வரலன்னு மறந்துட்டாரு. எனக்கு கோவம் அவங்கள்ட்ட அதை சொல்லிட்டது. அந்த சொற்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆட்சியில மந்திரிச்சவரே இருக்கும். திமுகவோட தான் அவரை வச்சு போட்டாங்க. உலகத்திலே கேள்விப்படாத விஷயமா இருக்கு நினைச்சதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அதை இப்ப வித்யா பண்ணிக்கிட்டேன், வருத்தம் தெரிவிச்சுட்டேன். அவர் நல்ல தலைவர். அவரை இவ்வளவு காலம் நான் ஊக்குவித்து வந்திருக்கேன். இனியும் ஊக்குவிப்பேன். பாதுகாக்கிற இதுல நடவடிக்கை நீங்க நீண்டாலும் போராடிட்டு வர்றீங்க. நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் கண்கோட வெட்டி சொல்ல போறாங்க. 1500 லாரிகள்ல கடத்தப்படுது சொல்லி கேரளால நியூஸ் சேனல்ல சொல்றாங்க. இதுக்கு தடை விதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் என்ன? நீங்க குரல் கொடுக்க வாய்ப்பு நீங்க சொன்னது விஷயம் தெரியாது. இதை இன்னும் எல்லாம் விசாரிச்சுட்டு முதலமைச்சரிடம் நான் கோரிக்கையாக வைப்பேன். கண்டிப்பா செய்வேன்.